வெங்காயம் 3, தக்காளி 3, அவ்வளோதான். நல்லா வதக்கலாம். பூண்டு ஒரு பெரிய பூண்டில் ஒரு பூண்டு, கடலை, மஞ்சள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரே வகை ஸ்பூனு, மசால் பொடி 3/4 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூனு. எல்லாம் அப்படியே சூடு பண்ணிக்கலாம். தீ கம்மி பண்ணிட்டு கம்மியான தீயில் சூடு பண்ணிக்கணும். தேங்காய் ஒரு சின்ன தேங்காய், எல்லாம் ஒரு முடி தேங்காய் போடலாம். ஒரு முடி தேங்காய். அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆட்டி எடுத்து வந்துடலாம். கூட்டு ஆட்டிக்கின்னு வந்துடலாம். எண்ணெய் தேவையான அளவு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுருக்கிறேன். அது 2 ஸ்பூனு. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துடுச்சு. கூட்டு ஊற்றலாம். கூட்டு நல்லா வதக்கணும். வதங்கி வரணும். உப்பு போடலாம். தேவையான அளவு உப்பு. தண்ணி தேவையான அளவு ஊற்றலாம். ஜாறு இதெல்லாம் கழுவி ஊற்றிடலாம். இல்லாமல் எல்லாம் கலக்கி விட்டுருணும். எல்லாம் கட்டி ஆகிப்போம். குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆரமாக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் ஆகக்கூடிய குழம்பு இது. கொதிச்சு வரட்டும். குழம்பு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சு சிம்மில் போட்டு முட்டை உடச்சிடலாம். அங்கங்கே ஒன்று விடணும். ஒரு தோல் விட்டாக்க கலங்கிடும். வேகட்டும். வேகலாம். நல்லா அசம் முட்டை கிளறி விட்டுக்கலாம். யாரும் ஃபைனல் ஸ்டேட் இன்னும் போடல. நானும் போடலாம். தெரியாது. எல்லாம் 2வது ஸ்டெப்